உனக்கு வர வாழ்க்கை மாதிரி யாருக்கும் அமையாதடி. புருஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. கேட்க அப்படி காஞ்சி கிடக்குற. நான் அப்படி ஒண்ணு நினைக்கலடி. நல்லா இருந்தாலும் எனக்கு அது போதும். தெரியுது தெரியுது. என்ன சரசு நீ ஒண்ணு பேச மாட்டேங்கிற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரோசக்கா சொன்னதுக்கே இப்படி பேசிட்டு இருக்க நீ. இத நான் ஏதாவது சொல்ல வாக்கும்? அப்படிலாம் இல்ல, நீ ஏதாவது சொல்லுவேன். அப்படியா அப்படியா சொல்லட்டுமா? உன் புருஷனை நல்லா கைக்குள்ளார போட்டுக்கிட்ட. என்னத்த சொல்லி போட்டேன்? இப்படி முறக்கத்தை விரச்சி பாக்குற. என்னம்மா ஒரே சண்டையா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தாத்தா, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்படியா? அப்புறம் ஏன் சின்ன பிள்ளை இப்படி கோவமா இருக்கு? அப்படிலாம் இல்ல தாத்தா, நல்லாதான் இருக்கேன். உன் புருஷன் நல்லபடியா உன்னை பாத்துக்கிறானாமே. இப்ப என்ன சொல்ல போற சின்ன பிள்ளை? என்ன தாத்தா நல்லா பாத்துக்கிறாரு வழக்கம் போல. என்னம்மா இப்படி சொல்ற? ஊருக்குள்ள எல்லாரும் உன் கதை தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? சின்ன பிள்ளை நல்லா மாட்டிக்கிட்ட. நீ சேத்த அமைதியாடி. நான் என்னக்கா சொல்ல வந்தேன்? எசக்க பொசக்கா பேசி அவ கோவப்படுறதுக்கா? என்ன தாத்தா சொல்றாங்க? உன் புருஷன் உன் பேச்சதான் கேக்குறாரு, நீதான் சுத்தி சுத்தி வராரு இன்னும் சொல்லிக்கிறாங்க. நீ நல்லா பாத்துட்டு உன் மாமியார கழட்டி விட்டுட்டாராம். ஐயோ ஏ சின்ன பிள்ளை இப்ப நடக்குது. உன் மாமி நல்லா பாத்துக்க மாட்டியா? நீ சோறு தண்ணி கூட போட மாட்டே. நான் என்ன சொல்லிவிட்டு இப்படி முறைச்சிட்டு இருக்க? ஆத்தா இம்புடி சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட எந்த முறப்பையும் காணா. ஆத்தா கிட்ட போய் முறப்ப காமிக்க முடியுமா? என்னம்மா சின்ன பிள்ளை எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லுங்க தாத்தா. நான் என்னத்த சொல்லிவிட்டு இவ்வளவு முறப்பா இருக்கமா? அத பேசுறதா நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஜீன்ஸ் டவுசரை போட்டுட்டு இருந்த இப்ப என்னன்னா? என்ன தாத்தா என்ன தெரியணும் உங்களுக்கு? என்னம்மா இப்படி முறப்பா என்கிட்ட பேசிட்டு இருக்க? நல்லா கேளுங்க தாத்தா அவகிட்ட. என்னம்மா நான் சாதாரணமா தான் பேசுறேன். யாரு நீங்க சாதாரணமா பேசுறதா? என்ன பிள்ளை எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுன்ட்டு தானே உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இந்த வழியா வாக்கிங் போலான்னு வந்தேன். இந்த மொட்டை வெயில வாக்கிங் போறீங்களாக்கா? என்னம்மா பண்றது, வீட்லயே இருக்க முடியலையே. வர வழியில எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அதான் நேர்லயே உன்னை பாத்துட்டேனா, அதான் கேட்கணும்னு தோணுச்சுமா. கிளவே மனசுல உள்ளதை அப்படியே வெளிப்படையா சொல்லிடுவேன், நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. நான் எதுவும் நினைக்கல தாத்தா. சரிம்மா, சரி நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. அடியே சின்ன பிள்ளை என்றா மேல ஏன்டி கோவப்பட்டு இருக்க? சும்மா சாதாரணமா கேட்டாரு. இது சாதாரணமா கேக்குறதாக்கும் மனசுல வஞ்சம் வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அடியே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதடி. நான் லூசா? நான் லூசா இல்ல நீ லூசா? அடியே சின்ன பிள்ளை உங்களை பாக்குறதுக்காக நானும் ஓடி வந்தேன். நானு இங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? என்னடா இது போசு? ரொம்ப குஸ்பு அக்காவது கலக்கறக்கா? சுடிதார போட்டுக்கிட்டு தலையில பூ வச்சுக்கிட்டு ஏன்டி நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. அடி நீ மட்டும் தான் சுடிதார போடுவியா? நான் போடக்கூடாதா? ஒன்றரை புருஷன் நல்லபடியா பாத்துக்கிறாரோ? இருக்கலாம். என்ன இருக்கலாம்னு மறைக்கிற? அவன் எதுவும் வந்தாலும் உங்ககிட்ட மறைக்காம சொல்லுவோம்ல, அப்படியே சொல்லி எங்ககிட்டயும். உங்ககிட்ட என்னத்த சொல்ல வரேன் தெரியுமா? என்னக்கா? சின்ன பிள்ளை மாமியார் இருக்குல்ல, ஆமா ஊருக்குள்ளார வெட்டியா சுத்திட்டு இருக்குமே, அதே தாண்டி மாமியார் தான் ஊருக்குள்ளார எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. என்னக்கா? வயிற்றுல வளர்ந்த புள்ள அவ பொண்டாடி பேச்சே கேக்குறான், கண்டு கூட மாட்டேங்கிறான், மருந்து மாத்திர செலவு கூட பாக்க மாட்டேங்கிறான். அடி ஆத்தாடி, நேத்துதாக என்ற புருஷன் சென்றாசு மாமியாருக்கு அது சாப்பிட தேவையான மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. இப்பெல்லாம் என் வீட்டுக்கார அதை பாத்துக்கிறாரு. மேல உள்ள காண்டல ஊருக்குள்ளார இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாண்டி, உன்னை பாக்க வரப்ப கூட 2-3 பேர்கிட்ட கண்ணு முன்னாடியே சொல்லிச்சு. அதனாலதான் உன்கிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். அதானே பார்த்தேன். இப்பதான் தாத்தாவும் சொல்லிட்டு போனாரு. எந்த தாத்தாடி? அந்த பெரிய கூச்சி வச்சு கண்ணாடி போட்டிருப்பார்ல, ஓஹோ ஹைட்டா ஒல்லியா இருப்பாரு அந்த தாத்தாவா? அந்த தாத்தா தான்க்கா. அப்பதான் சின்ன பிள்ளைய பார்த்து அப்படி பேசிட்டு போனாரு. சின்ன பிள்ளை அவ்வளவு கோவப்பட்டா? ஆண்டி யார் மேல நீ கோவப்படக்கூடாதுடி. விஷயத்துக்குலாம் காரணம் வேற யாரும் கிடையாது, ஒன்றரை மாமியார் மட்டும்தான். இப்போ மாமியார் மேலதான் கோவம் பண்ணும். என்ன புரியுதா? முன்னாடி ஒரு நடிப்பு பின்னாடி ஒரு நடிப்பு நடிச்சதாக்கும். வீட்டுக்கு வரட்டும், மீக்கலத்து தலையிட்ட போட்டுறேன். அப்படிதான் பண்ணிடாதடி, அப்புறம் நீ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிருண்டி. எங்க போனாலும் பரவாயில்ல, எல்லாமே நிம்மதியா இருப்பேன். ஆமா ஈஸியா சொல்லிட்டேன். ஏன்டி நீ வேற எல்லாம் வேணாம் விடு. அப்புறம் என்னதாக்க பண்றது? செவனையில தானே இருக்கேன். வேணும்னே வம்பளுக்கு தான் அந்த மாமியாரு. என்னதான் என்ற புருஷன் நல்லா கவனிக்கிற மாதிரியும் மாமியார் தேவை எதுவும் வாங்கி கொடுக்கல அவரு. சரி விடுடி, தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமியார் கிட்ட சண்டை போடாத. நான் அதுக்கிட்ட போய் சண்டை போடுறேன். இனிமேட்டு பேச வேலையை கட் பண்ணி விட்டுருவேன். அப்படிலாம் பண்ணாதடி. அப்புறம் எம்பூட்டு விஷயம் என்னை பத்தி சொல்லிருக்கு, அப்ப என்னத்த பண்றதாக்கா? கோவப்படாத விடு. என்ற சரசு எப்படி கோவப்படாம இருக்கிறது? நானு இல்ல சின்ன பிள்ளை. என்ன குசக்கா? அடியே சின்ன பிள்ளை, உன்னை ஆள காண நினைச்சேன். நீல முடியாக்கா, நீ என்ன சொல்ல வந்தியாக்கும்? என்ன வழக்கம் போலதானே? ஆமாண்டி, ஊருக்குள்ளார சின்ன பிள்ளைய பத்தி போத நிப்பாடுக்கா. கேட்டு கேட்டு எனக்கே சலிச்சு போச்சு. என்ற குசக்கா நல்ல ஐடியா கொடுக்கா. ஐடியா கொடுக்கணும். மாமியார வீட்டை விட்டு துரத்துவது எப்படி? மாமியார் மண்டையை ஆட்டாங்களில் ஆட்டுவது எப்படி? எல்லாம் பேசக்கூடாது. மாமியாரும் நமக்கு கண் கண்ட தெய்வங்கள். சாமி மாதிரி வணங்கணும்டி. விஷயம் எதிரா பண்ணிருக்காக நான் சாமி மாதிரி வணங்கணுமாக்கும். என்னக்கா சொல்ல வர நீ? சரி விடுடி.
வயசான ஆளு ஏதோ உன்னை பத்தி பேசணுமேனு பொருளிய கிளப்பி விட்டுருச்சு. இப்படி அவ பொருளிய கிளப்பும் நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மத்தவங்களா பத்தி எப்படி பேசுவாங்க, திட்டுவாங்க, கோவப்படுவாங்க எல்லாம் சுதாரிச்சு மாமியார் நீ சொல்லி வச்சிருக்கல. நினைக்கும் போதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பாக்குறவங்களா சின்ன பிள்ளை என்ன இப்படி ஆயிடுச்சாமன்னு என்ன கேட்க வராங்க. நான் என்னதாங்க பண்றது? இருடி பாத்துக்கலாம். உனக்கு புதுசாக்கும் பழகி போச்சுல, விட்டுருவேன். ஆமா பிள்ளை, யார் எது சொன்னாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுரு. எதுவும் நினைக்காத, அப்புறம் உனக்கு தான் பிரஷர் ஏறும். பிரஷர் ஆகுது ஏதாவது ஏறினா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்காவது போய் உட்காந்துருப்பேன். ஐயா என்னடி சின்ன பிள்ளைய சாந்தப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசு. என்னப்பா சொல்றது? என்னடி குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? சின்ன பிள்ளைய சாந்தப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசணுமா? என்ன சொல்றது? நான் சொல்றேன் பாரு. அடியே சின்ன பிள்ளை. என்ன கோய் சல்வார், நீ எம்புட்டு அழகா இருக்கேன்னு தெரியுமா? நல்லாதான் இருக்கேன். ஏன் பிள்ளை உன்னை இம்புட்டு அழகா இருக்கேன்னு சொல்றா? நிச்சயமாதான். சுடிதார்ல நீ நடிகை லைலா மாதிரியே இருக்கடி. என்ன சிரிப்பு? நீ சும்மா சிரிச்சேன்டி. லைலான்னு சொல்றது உன்னால தாங்க முடியல, அதனால இப்படி சிரிக்கிற. என்னக்கா? ஏண்டி நம்ம கேங்க்ல நீ தாண்டி நல்லா ஜாலியா பேசுவ. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்ட உன்னைய பத்தி நீ எப்படி கோவப்படுற? நான் கோவப்படாம இருக்க முடியும்? கிறிஸ்ப சொல்றது கரெக்ட் தான். ஊர்ல யார் இது சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். இந்த ரோசக்காவும் சேர்ந்துட்டு என்னை பேசுதுக்கா. நீயே கேளு. ரோசி நீ இப்படி பேசலாமா? நான் சும்மா ஜாலியா பேசுனேன். ஜாலியா பேசினாலும் பாரு அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது. கலகலன்னு இருக்க ஒரே ஆளு சின்ன பிள்ளைதான். அவளுக்கே இப்படி கோவம் வந்துச்சுன்னா ஏண்டி எல்லாரும் இப்படி பண்றீங்க பேசுறீங்க? இனி சின்ன பிள்ளை நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். நீ சரசு நீ என்ன சொல்றதுக்கு இருக்கு? எதுவுமே சொல்லல அவள. சும்மா ஏதாவது சொல்லுடி. சரி நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீலமுடி நானும் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் என்னடி யாரும் எதுவும் சொல்றதுக்குன்னு சொல்லியாச்சு. நானும் அப்படிதான். அப்புறம் என்ன இந்த கோவம் உனக்கு? இந்த மாதிரி சரியடி, அதுல இருந்து ஊருன்னே இருக்க பாரு. என்னக்கா நீ கண்ணு தரலையாக்க உனக்கு? கூப்பிடுறேன்டி. புஷ்போக்கா பார்த்து என்னக்கான்னு கேக்குற? என்ன பாத்தியாக்கா, இவ்வளவு தூரம் நான் அவளுக்காக பேசிட்டு இருக்கேன். திரும்பவும் அடியே சந்தனக்கட்டை. யாரு நான் சந்தனக்கட்டையா? நாளே ஒல்லி பாய்ச்ச மாதிரி ஒட்ட குச்சியா இருக்கேன். நீ பார்த்து சந்தனக்கட்டைங்கிற? கொஞ்சமாவது சிரிங்க. சின்ன பிள்ளை சிரிச்சிட்டா. இப்பதான் நல்லா இருக்கு. வேலை சின்ன பிள்ளை. என்னக்கா ட்ரீட் வைடி. புஷ்பாக்கா நீ என்ன ஏண்டி தானே சுடிதார போட்டுக்கிட்டு கீழே கூந்தல வச்சுட்டு பூவெல்லாம் சுடிட்டு இருக்க? மச்சான் வாங்கி கொடுத்துருக்காரோ? நீ ட்ரீட் வச்சிரு. அடியே என்கிட்ட காசே சுத்தமா இல்லடி. ஆனா என்கிட்ட இருக்கு. என்ற சின்ராஸ் மாமா எனக்கு காசு கொடுத்துருக்காரு, அதனால நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். ஏய் சூப்பர் டி. உடனே கிளம்பிடலாமா? கிளம்பிடலாமே. அடி எங்கடி? என்ன ராணிக்கா அங்கெல்லாம் கலகலன்னு இருக்கும், நீ ஏண்டி சோகமா இருக்க? சொல்றதுக்கு என்னடி இருக்கு? புஷ்பா அப்பா இருக்காங்கல்ல? ஆமாக்கா. அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. என்னக்கா சொல்ல வர? எப்படி ஆச்சு? என்ன ஆச்சு? உனக்கு விஷயத்த சொன்னா இப்ப எப்படி இருக்காரு அவரு? ஆபரேஷன் நடக்க போதாண்டி. என்ன சொல்ல வர? ஆமாண்டி. அம்மா வீடு பூட்டி இருந்துச்சு. என்னடா நான் காலைல போய் பாக்கலான்னு பார்த்தா அப்புறம் பக்கத்து வீட்டுல தான் சொன்னாங்க இப்படி ஆயிருச்சுன்னு. எனக்கே கேட்டு மனசு சங்கடமா போச்சுடி. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். அவரு நல்ல மனுஷன், பார்த்து நல்லா பேசுவாரு. ஆஸ்பத்திரியில போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடலாம்க்கா. ஒரு வீட்டுக்கு போனாலே அம்மா என் மகளை என்னக்கா கூப்பிடுவாரு. அங்கடி ஒரு 8 ஆஸ்பத்திரியில போய் பாத்துட்டு வந்துருவோம். அங்கடி எல்லாரும் சேர்ந்து போவோம். சரிக்கா. என்னவா இருக்கும்? ஏன் என் பொண்ணு அவர் கால போய் உழுவணும்? அப்படின்னா தப்பு பண்ணிட்டாவ. என்ன பிரச்சனையா இருக்கும்? என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே அவ. பால் இருக்குல்லம்மா. என்னத்தா பால் இருக்கான்னு கேட்டேன். இப்ப என்ன யோசனையில இருக்க நீ? நான் என்ன யோசனை இருப்பேன்? அவளுக்கு என்னாச்சு? மாப்பிள்ள கல்ல உழுவுறா, என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என் கட்ட புருஷன் கல்ல பொண்டாட்டி விழக்கூடாதா? அதுக்கு இல்லத்தா பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை இல்ல, ஒண்ணு இல்ல. நச நசன்னு கேள்வி கேட்டுட்டு நிம்மதி கெடுக்காதம்மா. நான் என்னடி பண்ணேன்? உன் நல்லதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறியே? காத்தால கூட உங்க அண்ணி கூட சண்டை போட்டுட்டு உனக்காக தானே பேரில இருந்து பணம் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்தியாக்கும்? அப்பா கொடுக்க சொல்லி தானே நீங்க கொடுத்துருக்க. இருந்தாலும் வெளியே போயிட்டு வந்தா ரொம்ப தலை வலிக்குது. மனுஷனுக்கு டீ வேணுமா? இருத்த நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே டீ போட்டுக்கிறேன். அப்படி இல்லத்தா உனக்கு டீ வைக்க தெரியுமா? டீ வைக்க தெரியாதா? எனக்கு ஒண்ணு சமைக்க தெரியாத மாதிரி நினைச்சிட்டு இருக்க. எல்லாமே சமைப்பேன். என்ன இங்க வந்து நான் ஒரு வேலையை செய்யறது இல்ல, அம்புட்டுதான். அதனால என்னால டீ கூட போட தெரியாது நினைச்சுக்கிட்டியாக்கும்? இருத்த நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் நானே போட்டுக்கிறேன். கொண்டு யோசனையில ஏதாவது டீல கலந்து விட்டீங்கன்னா போச்சு. மனுஷங்கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு இருக்கவா? வேணாம் நானே போட்டு எடுத்துட்டு போறேன். சரிப்பா. டீ தூள் எதுவும் தெரியல, சக்கரை எதுவும் தெரியல. நான் உன் மேல கோவப்பட்ட பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? டீ தூள் எதாவது சக்கரை என்னன்னு கேட்கறதுக்கு முதல்ல நவருமா என்ற மாவா புருஷன் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா மறந்துட்டா. அதுக்காக நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன். வேலை வாங்க இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டேனே, அதை புரிஞ்சுக்காம கூட பேசிட்டு போறாளே இவ. என்னத்த சொல்லுவாங்க? புருஷன் இல்லாத வரைக்கும் அம்மா பாசமா இருந்தா, புருஷன் வந்ததுக்கு அப்புறம் புருஷன் பாசத்துல பொங்கி போறா. நம்ம யாரு மேலே பாசமா வைக்க கூடாது போல இருக்கு. இன்னும் கூடவும் சரி யாரு கூடவும் சரி எதுவும் பேசக்கூடாது, எதுவும் சொல்லவும் கூடாது. அப்படி தனியா சுகமா உட்காந்துருக்க? அக்கா எங்க? அக்கா வீடு பாத்துட்டு வந்துட்டாளா? என்னாச்சு? வீடு புடிச்சிருக்காமா? உங்க அக்கா கிட்டே கேளு போ. ஏமா என்னாச்சு உனக்கு? சரி அண்ணி எங்க ஆள காணா வீட்டுல? தெரியல. என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் இப்படி பதில் சொல்லிட்டு இருக்க? வீட்டுல தானே இருக்க? வீட்டுலதான் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா நானு? போடா.
சரி அக்கா எங்க போயிருச்சு? வீடு பாத்துச்சா இல்லையா? அதுக்கு வீடு புடிச்சிச்சா இல்லையா? ஏய் என்ன சொல்ல வந்தப்ப? என்ன இங்கதான் இருக்கியா? அம்மா கிட்ட கேட்டு இருந்தேன், என்ன அக்கா வீடு பாத்துச்சா புடிச்சிச்சா இல்லையான்ட்டு. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத உனக்கு? இப்படிதான் வா போன்னு பேசுவியா? ஏங்கா நான் சின்ன பிள்ளைல இருந்து உன்னை வாப்போன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம புதுசா சொல்லிட்டு இருக்க? புதுசாலாம் இல்ல, இனிமே என் வயசுக்கு மரியாதை கொடு. இனிமே வாங்கக்கா போங்கக்கா தான் கூப்பிடணும். வா போன்னு சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அட என்னதாம்மா நடக்குது வீட்ல? என்னாச்சு? அக்கா ஏன் இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு போகுது? உனக்கா அக்காக்கு எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் அக்கா இப்படி பேசிட்டு போகுது? சரி வீட்ல நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா வீட்ல கூடவா இப்படி நடக்கும்? இதையும் சொல்லிடாதீங்க. ஆனா அண்ணியே ஆளுக்கான எங்கதான் போயிட்டாங்கன்னு தெரியல. நான் அன்னைக்கே போன் பண்ணி கேட்டுக்கிறேன். எதுக்கு அவளுக்கு போன் பண்ற? உன் கடை வேலையை போய் பாருப்போ. கடை வேலையை பாத்துட்டு தாமா வரேன் நானு. வீட்டுக்கு சாப்பிடலான்னு வந்தேன். சாப்பிட வரக்கூடாதா? தாராளமா வா, இது உன் வீடு. சாப்பிட்டு போ, தூங்க வா, எப்படியா பண்ணு. எனக்கு எதுவுமே புரியலமா. இல்லாத டைம்ல வீட்ல என்னமோ நடக்குது, அதனால இப்படி பேசுறீங்க. நீ அக்காவும் வீட்ல எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பீங்களே, இப்ப நான் 2 பேரும் சோகத்தோட இருக்கீங்க. 2 பேருக்கு பிரச்சனை போல இருக்கு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி பரவாயில்ல, நான் அன்னைக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். டேய் அவளுக்கு எதுவும் ஃபோன் பண்ண வேணாடா. டேய் சொன்னா கேளு. இவனும் அவன் பாட்டுக்கு போயிட்டான். சொல்றது இந்த வீட்ல யார் தான் கேக்குறாங்க? பாட்டுக்கு ஏதாவது பண்ணு நினைக்கிறாங்க. என்னமோ பண்ணட்டும், எதுவும் சொல்லவும் கூடாது, கேட்கவும் கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதம்மா. உள்ளார நல்லபடியா ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? ஆமா மச்சி அழாதீங்க. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. இத்தனை வருஷத்துல உங்க அப்பா இது வரைக்கும் படுத்ததே இல்ல. அதுக்கு நம்ம என்னமா பண்றது? சரி மாச்சி, எல்லாம் சரியாயிடும். விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. சித்தி பக்கத்துல தானே இருக்கீங்க, எடுத்து சொல்லுங்க அம்மாச்சிக்கு. அவளே அப்பா நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அவ என்ன வார்த்தை சொல்றதுக்கு இருக்கு? வாங்கக்கா, எல்லாரும் வாங்க. என்னமாச்சு? அப்பா விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டு பதறி அடிச்சு ஓடி வரோம். அட என்னத்தக்கா சொல்றது, ரோட்ல போகும்போது வண்டிக்கார மேல ஏத்திட்டான். அப்பா ரோட்ல நடந்து போனாலே ஓரமா தானே போவாரு. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்துக்கா. இப்ப என்னம்மா சொல்றாங்க? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, முடிஞ்சதா எதுவும் வந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க. சரி எதுவும் கவலைப்படாதம்மா, வந்தாலும் நாங்க இருக்கோம். சரியா? சரிக்கா. புஷ்பா எப்படி ஆறுதல் சொல்ல போறேனே தெரியல. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, அதுக்காக எல்லாரும் ஓடி வந்திருக்கீங்க பாத்தீங்களா, அதுவே போதும் எனக்கு. நானே எதிர்பார்க்கவே இல்லை. என் வீட்டுக்காரருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு. அட அழகாதீங்கம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. காசு தேவைப்படுதுங்களா? அதெல்லாம் இல்லம்மா, காசுலாம் கட்டியாச்சு. யார் உங்க அப்பா மேல வண்டியை விட்டது? அதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அதெல்லாம் பிடிச்சாச்சுக்கா, இந்த ஆளை பிடிச்சு காசு வாங்கியாச்சு. இது வேற யாரும் இல்ல, எங்க அத்தையும் மாமாவும் தான். என்னம்மா சொல்ற? ஆமா சின்ன பிள்ளை, வேணுமே வந்துருச்சாங்களோ என்னன்னு தெரியல. சரி எதுவா அந்த தலையோட வந்து தலைப்பகையே போயிடுச்சுல, காலில் தான் ஏற்பட்டிருக்கு, எல்லாம் சரியாயிடும். நினைப்புலதான் நாங்களும் இருக்கோம். சரிக்கா கவலைப்படாதீங்க. சரிங்கம்மா, நல்லபடியா ஆபரேஷன் முடியட்டும், வீட்டுல வந்து பாக்குறோம். நாங்க போயிட்டு வரோம். சரிக்கா. எது தேவைப்படுச்சுன்னா எங்களை கூப்பிடு புஷ்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா. கண்டிப்பாக்கா. சரிக்கா, அப்ப நாங்க வரட்டுமா? போயிட்டு வா சின்ன பிள்ளை. வரோம்மா. சரிக்கா. சத்யா பாப்பா, அக்கா முகத்தை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுவும் வருத்தப்படாத சரியா? சரிக்கா. சரி நாங்க வரோம். இவ்வளவு பேர் ஆஸ்பத்திரிக்கு வந்தா டாக்டர் தான் ஏதாவது சொல்லுவாங்க. நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம், இல்லனா ஜாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வரோம். சரிக்கா. சரி வாங்க எல்லாரும் போலாம். சரிக்கா. உங்களுக்கு இது தேவையாச்சுன்னா எங்களை கூப்பிடுங்கம்மா. அதெல்லாம் பரவாயில்லம்மா, அதான் 2 பொண்ணுங்க இருக்காங்க, 2 பேரும் எனக்கு தெம்பா இருக்காங்க, அதுவே போதும் எனக்கு. சரிங்கம்மா, உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, நாங்க வரோம்மா. சரிம்மா. ஏமா புஷ்பா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்களே விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா உங்க வீட்டு ஆளுங்க மாமியாருக்கு இந்த விஷயம் தெரியாமலாம் இருந்திருக்காது. யார் வந்து கிடக்குறது? சம்மந்தி தானே, எல்லாம் விசாரிக்காட்டு பரவாயில்ல. ஒரு போன் பண்ணா கூட என்னவா அவங்களுக்கு? நேரம் மாப்பிள்ளை கூட விஷயம் தெரியாம இருந்திருக்கும், அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாமா? இப்படியே சொல்லுக்கா, ஒன்னும் தெரியாதுன்ட்டு. ஆமாக்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும். உன் மாமியார் தான் போக கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. என்னமோ மாச்சி, அப்பா வரலன்னா எங்க அப்பையும் வரலன்னா என்ன, நானும் எங்க அம்மா வந்திருக்கோம்ல, நல்லா வருத்தப்படாத மாச்சி. சரிதா.